ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிபொனாச்சி சீரியஸை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஃபிபொனாச்சி சீரியஸ்னால் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 10 நம்பர் வேணும் ஃபிபொனாச்சி சீரியஸில் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்புட்டாக கேட்குறீங்கன்னா அந்த 10 நம்பர் இங்கே இருக்குது. ஓகேவா? அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து 0 and 1. இது சேஞ்ச் ஆகாது. 0 1. ஓகேவா? இப்போ இந்த 0 and 1 தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 0 + 1 1. அதுதான் ரிசல்ட்டாக கிடைக்கும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ தேர்ட் நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ரீசெண்டாக கிடைச்ச நம்பரையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணணும். ரீசெண்டாக கிடைச்ச அவுட்புட் எது? 1. கரெக்டா? அதுக்கு முன்னாடி இருக்கிற லேட்டஸ்ட் நம்பர் என்னது? 1. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 1 + 1 2. 2வை அங்கே பிளேஸ் பண்ணிடணும். இப்போ 2வையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசெண்டான நம்பரையும் ஆட் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் 1. ஸோ 2 + 1 3. 3யை இங்கே பிளேஸ் பண்ணிடணும். இப்போ 3 தான் ரிசல்ட்டு. இந்த 3யோட அதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசெண்ட் நம்பர் என்னது? 2. கரெக்டா? ஸோ 3யும் 2யும் ஆட் பண்ணால் 5. இப்போ 5 எனக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. இப்போ 5க்கு முன்னாடி இருக்கிற ரீசெண்ட் நம்பர் என்னது? 3. அப்போ 5யும் 3 ஆட் பண்ணால் நமக்கு 8. அகெயின் 8யும் முன்னாடி இருக்கிற ரீசெண்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் 13. 8 + 5 13. இப்படி தான் இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். நம்ம இன்புட்டாக எவ்வளோ நம்பர் வரைக்கும் வேணும்னு கேட்டோம்? 10 நம்பர்ஸ் வரைக்கும் கேட்டோம். கரெக்டாக? அதனால் இப்படி ஆட் ஆகிட்டே போய் மொத்தமாக 10 நம்பர்ஸ் வர வரைக்கும் ஆட் ஆகிட்டு அதோட ஸ்டாப் ஆகிடும். இப்படி தான் இந்த ஃபிபொனாச்சி சீரிஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை ப்ரோக்ராம் மூலமாக அவுட்புட்டில் பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன், பப்ளிக் கிளாஸ் ஃபிபொனாச்சி டெஸ்ட். ஓகேவா? அதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஸ். இந்த மெயின் மெத்தட் இருக்க கோடு தான் எப்பவுமே ரன் ஆகும். கரெக்டா? பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன், கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள நம்மளோட முதல் வேலை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ நம்பர் ஜென்ரேட் பண்ணுன்றத இன்புட்டாக வாங்கணும். ஸோ இன்ட் n = 10. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த 10 நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லூப் எழுதணும். திரும்ப திரும்ப அதே ஆக்டிவிட்டி நடக்க போகுது இல்லையா? அடிஷன் ஆக்டிவிட்டி. அது எது வரைக்கும் நடக்கணும்? 10 டைம்ஸ் நடக்கணும். ஏன்னா இன்புட் வந்து 10 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் லாஜிக் எழுதுவோம். ஃபார் int I = 0, I less than 10, I ++. ஓகேவா? ஏன் I less than 10னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0 1 2 3 9 வரைக்கும் வந்தாலே 10 நம்பர்ஸ் ஆகுது. அதனால 9 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். 10 ஆச்சுன்னா லூப் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த லூப்பை சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.printlnக்குள்ள நான் ஐன்னு போடுறேன். போட்டுட்டு இதை ரன் பண்ணனா எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ நம்ம முன்னாடி அந்த லாஜிக் பிரகாரம் என்ன இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, 10 நம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி லூப் எழுதியாச்சு. நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்? அடிஷன் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். அதான் முன்னாடி சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ட் num1 = 0. நான் ஏற்கனவே சொன்னால 2 நம்பர் தான் இனிஷியலாக கிடைக்கும்ட்டு. அது இந்த 2 நம்பர் தான். இன்ட் num2 = 1. கரெக்டா? இப்போ இந்த num1 num2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் தேவை இல்லையா? அதுதான் num3. இன்ட் num3. இனிஷியலாக num3க்கு வேல்யூ கிடையாது. ஓகே, இந்த லூப்குள்ளே தான் முதல் தடவை உள்ளே வரும்போது ஆட் ஆக போகுது. num3 = num1 + num2. ஓகே, ஸோ அடிஷன் நடந்துகிட்டே இருக்கும். நான் முதலே சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் num1 தான் 0, அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ system.out.println இதில் நம்ம num1 அப்படின்ற வேரியபிளை போடுறோம். ஃபைன். அதுக்கப்புறமா நம்பர் 3 = நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணிட்டோம். ஃபைன்.
இப்போ நமக்கு நம்பர் 3 ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்போ வர ரிசல்ட்டை வச்சு நம்ம லைட்டாக ஆல்டர் பண்ணணும்னு சொன்னால, அப்போ தானே செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது லேட்டஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பராகவும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பராகவும் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம இந்த லாஜிக் எழுதணும். அது என்னன்னா நம்பர் 1 இனிமே என்ன இருக்க போகுதுன்னா நம்பர் 2. அதாவது இனிமே நம்பர் 2வாக கருதப்பட்ட 1 தான் நம்பர் 1. ஸோ இனிமே 1 வந்து நம்பர் 1ல் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்பர் 2 ஈக்குவல் டு நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைச்சதில்ல, அதை நம்பர் 2ல் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது நம்பர் 3 தான் இனிமேல் நம்பர் 2. இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணுறதுனால அடுத்த வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போது நமக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். இப்படி லூப் கண்டினியூவாக அடுத்தடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸை, அதாவது வர ரிசல்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக் யூஸ் ஆகுது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, I less than 10 இருக்கு இல்லையா, நம்ம தான் இங்கே என்னன்னு வாங்கியிருக்கோம்ல. ஸோ நம்ம 10க்கு பதிலாக என்னன்னு போடுவோம். ஓகே, ஏன்னா நாளைக்கு வந்து 15 அப்படின்னு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணோம். 15 சீக்வன்ஸ் வேணும்னாலும் இங்கே ஆல்ட்ரு பண்ணால் போதும். இல்லைனா இதை வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கலாம், இன்புட்டாக என்ன வேணால் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ன்றதுனால நம்ம இந்த இடத்துல மென்ஷனே பண்ணிட்டோம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி சீரிஸோட அவுட்புட் அப்படியே ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். 0 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஓகேவா, அந்த லேட்டஸ்ட் 1ஐயும் முன்னாடி இருக்க நம்பரையும் ஆட் பண்ணால் 2, 2ஐயும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் ஆட் பண்ணால் 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13. ஓகேவா, 13 + 8 21, 21 + 13 34. ஓகே, உங்களுக்கு ஃபிபனாச்சி சீரிஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.